ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இது ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சீரீஸோட பேரு YC ஸ்டில் சிங்கிள். மொத்தமா இதுல 16 எபிசோடு இருக்கு. நம்ம லைஃப்லயே நிறைய பேரை பார்த்து காசு, புகழ், பணம், அழகு, திறமைன்னு எல்லாமே இருந்தோம். இவங்க ஏனோ சிங்கிளாவே சுத்துறாங்கன்னு யோசிச்சிருப்போம்ல. அந்த மாதிரி ஆகப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ யூ. ஏன் சிங்கிளா இருக்கேன்னு அவனும் பல காரணங்கள் வேற உள்ள வச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த சீரீஸ் முடியும் போது அவர் சிங்கிளா இருப்பாரா இல்ல கமிட் ஆயிருவாராங்கிறதெல்லாம் இந்த என்டர்டெய்னிங்கான சீரீஸ் முடியும் போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைரக்டா அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஹீரோவோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட தான் சீரீஸே ஸ்டார்ட் ஆகுது. என்னோட பேரு யூ. நான் ஒரு டிசைனர். எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். ஆமாங்க, நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஏன் என் பேரே யூன்னு எங்க அம்மா வைக்கல, யூடாவ்னு வச்சாங்க. அதெல்லாம் ஒரு பேரா? நல்லாவே இல்ல. பேரு பர்ஃபெக்டா இருந்தாதான் வாழ்க்கை பர்ஃபெக்டா இருக்கும். சோ யூ அப்படிங்கிற பேரை எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். இதனால நான் ரொம்ப அன்னாயிங், நார்சிஸ்ட்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்ன மாதிரி நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைய எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அவனை பத்தி பேசிட்டு ஏதோ ஒரு ஆர்ட் சென்டர்ல மூவி ஒண்ணு போடுறாங்க போல, அதுக்கு டிக்கெட் புக் பண்றான். அவன் எப்பவுமே புக் பண்ற மிடில் சீட்டு யாரோ புக் பண்ணிருக்காங்க போல. சோ இன்னொரு டிக்கெட், அதுக்கு முன்னாடி ரோலுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில கிளம்பி யூ அந்த மூவிக்கு போறான். அங்க பார்த்தா அந்த சீட்ல இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவதான் நம்ம ஹீரோயின், பேரு ஜியா. என் சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, சாரி ஒரு ரோ தள்ளி வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடி ரோல போய் உட்கார்றா. இந்த சீட்டு தான் யூக்கு எப்பவுமே பிடிச்ச சீட்டான். அதை பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம 2 பேரும் சீட் மாறி உட்காந்துக்கலாமா அப்படின்னு யூ கேக்குறான். தியேட்டர்ல ஒட்டுமொத்த சீட்ல மொத்தமே 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. எதுக்குன்னு ஜியா கேக்குறா. இல்ல, எப்பவுமே நான் இங்கதான் உட்காருவேன். இந்த இடத்துல உட்காரும் போது தான் அக்குஸ்டிக்ஸ் கரெக்டா காதுல விழும். வியூ ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அதுக்காக தான் சொல்ல. அப்ப முன்னாடியே வந்து உட்காந்து தொலை வேண்டிதானே. இப்ப எதுக்கு என் உயிர் எடுத்துட்டு இருக்க? எத்தனை தடவை மாத்திட்டே இருக்குதுன்னு ஜியா கேக்குறா. எங்க டிக்கெட் எடுக்கிறதோட தாத்பரியமே அவங்கவுங்க டிக்கெட்ல அவங்கவுங்க உட்காரணுங்கிறதுதான். அதனாலதான் நான் வந்து உங்களை மாத்தி விட்டேன்னு சொல்ல. டிக்கெட் எடுக்கிறதோட தாத்பரியத்தை பத்தி விளக்கம் கொடுத்தல. போய் உனக்கு என்ன டிக்கெட் வாங்கிருக்கியோ அங்கே போய் உட்காருன்னு ஜியா சொல்லிடுறா. அப்பன்னு பார்த்து யூக்கு கால் வந்துருது. அவனோட அசிஸ்டன்ட் ஷென்னு தான் போன் பண்றான். இரு, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு யூ பாதியிலே அந்த மூவியே பார்க்காம கிளம்பி போயிடுறான். ஜியா பாக்குறா. காலையிலே பைத்தியக்காரன் ஒருத்தன்ட்ட மாட்டிருக்கோம் பாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. யூ ஒரு ஹோம் டிசைனர் தானே. உள்ள போயிட்டு அங்க பெயிண்ட் அடிக்கிறவர்கிட்ட என்னையா பண்றீங்க, எதுக்கு இந்த கலரை மாத்தி அடிக்கிறீங்க, இதுல ரெட் தான் இருக்கணும், கிரீன் இருக்க கூடாதுன்னு சொல்ல. வீட்டு ஓனர் கிரீன் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அதை தானே அடிக்க முடியும் அப்படின்னு பெயிண்ட் அடிக்கிறவர் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த வீட்டு ஓனர் வந்துடுறா. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல ரெட் இருந்தாதான் இதோட வார்ம்னஸ் அப்படியே கம்ப்ளீட்டா இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைய ரெட் கலர் எலிகண்டான கலரா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி காரணம் 1000 இருக்குன்னு யூ கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க, எனக்கு இந்த கலர் ராசின்னு சொல்லிருக்காங்கப்பா ஜோசியக்காரங்க, அந்த கலர் தான் நான் அடிப்பேன், நான் என்ன சொல்றேனோ அதை அடிங்க, இல்லனா ஒட்டு மொத்தமா எல்லாரையும் மாத்திடுவேன்னு சொல்லிட்டு அந்த லேடி மிரட்டுறா. யூக்கு இவங்களுக்கு டிசைனும் புரியல, சொல்ற பேச்சும் கேட்கிற அறிவும் இல்லைன்னு கத்திட்டு நேரா அங்கிருந்து கிளம்பி நூடுல்ஸ் சாப்பிட வந்துடுறான். எப்பவுமே டென்ஷனா இருக்கும் போது அங்க வந்து சாப்பிட்டு இருப்பான் போல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வெளியே வரான். அப்போ அவன் கம்பெனியோட CEO இருக்காங்க. அவங்க வெளியே அவனுக்கு காஃபி வாங்கிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. தெரியும் நீங்க நூடுல்ஸ் சாப்பிட வந்திருப்பேன்னு. நான் உன்னை என்ன சொன்னேன், இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அங்க போகணும்னு சொன்னா இல்லையா, உன்னை டிராப் பண்றவா அப்படின்னு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாத்து, ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் போடுன்னு சொல்ல. சரி பின்னாடி திரும்பி பார்க்காத, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யூ ரொம்ப அழுத்துட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறான். கான்ஃபரன்ஸ் ரொம்ப பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு. யூவோட ஹோல்டிங் எல்லாம் அங்க வச்சிட்டு இருக்காங்க. அங்க நேரா அந்த CEO கூட்டு போயிட்டு இவங்க தான் எங்க கம்பெனியோட டாப் டிசைனர், பேரு யூ, எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அங்க போகும்போது இன்னொருத்தனோட போர்டு ஒண்ணு இருக்கு யூவோட போர்டுக்கு பக்கத்துல. அதுல பார்த்தா சீஃப் டிசைனர்னு வேற ஒரு கம்பெனி பேர் போட்டிருக்கு. இதுக்குதான் இவன் இருப்பானேன்னு தான் இந்த இடத்துக்குலாம் நான் வரதே கிடையாதுன்னு சொல்ல. இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லார் கூடயும் உனக்குன்னு ஒரு தனி கோட்டையை நீ கட்டியே ஆகணும், உன்னை நீ ப்ரொமோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு CEO சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் ஷென் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். பாஸ் இங்கதான் இருக்கீங்களா, உங்களதான் தேடிட்டு இருந்தேன், உள்ள போலாமான்னு கேட்க CEO பாக்குறா. பாஸ் கூட பேரு, அவர் விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. அவன் பாஸ் உங்க போர்டுல மட்டும் எதுக்கு பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, மத்தவங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டு கலக்கி இருக்காங்கன்னு சொல்ல. பிளாக் ட்ரெஸ் போட்டாதான் என் ஃபேஸ் தனியா வெளியே பளிச்சுன்னு தெரியும், பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா அப்படிதான் சொல்ல. அதனால்தான் நீங்க மாஸ்டரா இருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு ஷென்னு சொல்றான். ஏன் உனக்கு இன்னைக்கு மாஸ்டரா இருக்கிறதுக்கு ஆசையா அப்படின்னு யூ ஒரு கேள்வி கேட்கிறான். பார்த்தா யூ பேச போறாரு அப்படின்னு அங்க கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண. யூவோட அந்த போர்டை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு ஷென்னு வந்துடுறான். என்னோட மாஸ்டர், என் குருநாதர் என்ன பேசணும்னு நினைச்சாரோ அவர் எழுதி கொடுத்தத நான் எங்க பேச போறேன் அப்படின்னு ஷென் ஆரம்பிக்கிறான். வீடு அப்படிங்கிறது நம்மளோட குறைகளை மறைக்கிறதுக்கான ஒரு இடம். நம்ம குறைகளை மறைக்கிற அந்த இடத்துல நமக்கு எந்த குறையும் இருக்க கூடாது அப்படின்னு
வீடுனா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு கவிதை மாதிரி எழுதியிருக்கான். அங்க யூயூவே வரலனா கூட அவனோட தாட்ஸ கேட்டு எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. வாவ் நல்ல தாட்ஸ் அப்படின்னு. யூயூ அப்படியே கலந்து பின்னாடி சாப்பிடுறதுக்கு வரான். அங்க ஒரு நூடுல்ஸ் ஷாப் இருக்கு பஃபேல. இது என்ன நூடுல்ஸ்? இதுல ஹேண்ட் பிக்டு நூடுல்ஸ் மட்டும் தான் போடணும். அதுவும் இந்த கிரேவி இவ்வளவு தண்ணியா இருக்கு. அப்படி இருக்க கூடாது. திக்கா தான் இருக்கணும்னு அங்கேயும் யூயூ போயிட்டு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். செஃப் பாக்குறான், இப்படி டெய்லி ஒருத்தன்ட்ட மாட்டிடுறோம்டா அப்படின்னு. அங்க ஒரு பொண்ணு வரா. இல்லையே இது டேஸ்ட் நல்லா தானே இருக்குன்னு சொல்ல. ஏன்னா நீங்க ஒரிஜினலை சாப்பிட்டது இல்ல. வெயிட் பண்ணுங்க, ஒரிஜினல் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் அப்படின்னு யூ கிச்சனுக்கு போறான். பார்த்தா நிஜமாவே குக் பண்ணி சாஸ் எடுத்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஷெஃப் பாக்குறாரு, என்னையா பண்றான் இவன் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் யூ கண்டுக்காம ஒரு பவுல் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு யூக்கு எதிரி ஒரு ஆள் இருந்தான்ல, அவன் கூட நின்னு சீரியஸா பேசிட்டு இருக்கா. சி இவன் இருக்கிற இடத்துக்கு போவே கூடாதுன்னு அந்த சூப் பவுல் எடுத்துட்டு போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு யூ அங்க இருந்து கிளம்பிடுறான். யூ அடுத்து ஒரு மியூசிக் ஷாப்புக்கு போறான். இங்க இருக்கிறவரு யூவோட ஃப்ரெண்டு போல. ஏண்டா எல்லா இடத்துலயும் ஏடா வம்பு பண்ணிட்டு வச்சிட்டு இருக்க? ஒரு இடத்துக்கு போனா நிம்மதியா உன்னால இருக்க முடியாதான்னு கேட்க. ஆத்தென்டிசிட்டி ரொம்ப முக்கியம். நூடுல்ஸ்னு வேற எதையாவது கொடுத்து அடுத்தவங்களை ஏமாத்த கூடாது. அந்த ஊருக்கும் அந்த நூடுல்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது தெரியுமா அப்படின்னு பேச அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுகிட்டே இந்த நூடுல்ஸ் கதையை எடுத்து சொல்லிடாத. எந்த பொண்ணும் 10வது கேள்விக்குள்ள உன்னை பயங்கரமா ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்றா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த பொண்ணு ஹேட் பண்றாளா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ அந்த பொண்ணு கிட்ட, உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் பத்தி தெரியுமா? கிரேவி முக்கியமா கறி முக்கியமா அப்படின்னு கேவலமா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணும் நார்மலா சபை பதில் சொல்லிட்டு தான் இருக்கா. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு யூ கேக்குறான். இதான் 7வது கேள்வியே. சூப்பருங்க, சூப்பரான ஆள் தான் சொல்லிட்டு விட்டா போதுன்னு அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிடுறா. யூ பாக்குறான். பாத்தியா என்ன சூப்பர்னு அந்த பொண்ணு சொன்னா பாத்தியான்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, 7வது கேள்வியிலேயே ஒரு பொண்ணு தெறிக்க விட்டு ஓட வச்சிருக்க. கலக்குறடா, ஒன்ன மாதிரி பசங்க எல்லாம் கிடைக்கிறதே ரேரா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். பயந்துட்டா அந்த பொண்ணு ஓனா நினைக்கிற. சரி ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்குன்னு பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு வந்துடுறான். இந்த மளிகை கடையில ஒரு லெவலுக்கு மேல பொருள் வாங்கினா குலுக்கல் இருக்கு போல. அந்த குலுக்கல்ல ஏதோ கிஃப்ட் கிடைச்சிருக்கு. என்ன கிஃப்ட் அப்படின்னு யூ கேக்குறான். கடைக்கார பொண்ணு 2 மூவி டிக்கெட் எடுத்து கொடுக்குறா. இந்த பொண்ணு நம்மள ஹேட் பண்றாளான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இது எவ்வளோ அது எவ்வளோன்னு சம்மதமே இல்லாம கேள்வி கேட்க, அந்த பொண்ணு 4வது கேள்விக்கே சார் வாங்க போறீங்களா இல்லையா, தேவையில்லாம கேள்வி மட்டும் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்காம திரும்பிடுறா. அட ஆமா உண்மைதான், 4 கேள்விக்கே தாங்கல, நம்ம என்ன உமன் ரிப்பல்லரா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு யூ அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அதே ஷாப்புக்குள்ள உள்ள ஜியா வரா. 2 பேருக்கும் ஒருத்தங்க அடையாளம் தெரியல போல. தியேட்டர்ல ஒரு செகண்ட் தானே பாத்துக்கிட்டாங்க. அவ உள்ள போய் ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. இங்க யூ அவன் வீட்டுக்கு போற வழியில ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு சூட்கேஸ் தள்ளி போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சூட்கேஸ்ல இருந்து ஒரு பொம்மை ஒண்ணு கீழே விழுந்துருது. அதை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கையில எடுக்கிறான். அதுல ஷாமான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை தொட்டாலே பேசும்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு பேரு ஷாமான் அப்படின்னு சொல்லிட்டு யூக்கு தெரிஞ்சிருது. ஹலோ அப்படின்னு போயிட்டே இருக்கான். ஆனா அந்த பொண்ணு யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு கரெக்டா யூ எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கானோ அங்கதான் போறா. என்ன திடீர்னு துரத்தி விட்டுட்டாங்க. என் அங்கிளோட வீடு ஒண்ணு இருக்கு, அவர் இப்ப வெளிநாட்டுக்கு ட்ரிப் போயிருக்காரு, நான் அவர் வீட்டுல போய் ஸ்டே பண்ண போறேன்னு பேசிட்டே ஷாமான் போயிட்டு இருக்கா. எதுக்குங்க என் பின்னாடியே வரீங்கிற மாதிரி யூவை லிப்டுக்குள்ள பாக்குறா. ஷாமான் இந்த பொம்மை உன்ன லவ் பண்ணுதான் அப்படின்னு அந்த பொம்மைய யூ கொடுத்துட்டான். ஷாமானுக்கு இவனை பார்க்கவே லைட்டா பயமா வியர்டா இருக்கு. அவ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது 2 பேரும் ஒரே ஃப்ளோர்ல தான் இருக்காங்க போல. என்ன ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு ஷாமான் கத்த ஆரம்பிக்கிறா. யூ அவளை தாண்டி போயிட்டு இவ போற பிளாட்க்கு பக்கத்து பிளாட் தான் யூவோட வீடு. அங்க கதவை திறந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, அமைதியா இருங்க, வீட்டுல வால் ரொம்ப தின்னு, என்ன சத்தம் போட்டாலும் ஹெவியா கேக்கும்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். ஓ வீட்டு ஓனர் தானான்னு பயந்து போயிட்டு ஷாமான் உள்ள போறா. வீடு அழகா இருக்குன்னு நாய்க்குட்டி ஒண்ணு வச்சிட்டு இருக்கா. பாத்தியா நாய்க்குட்டி, நம்மளோட வீடு இனிமே இதான், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல, இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு நாயை கொஞ்சிட்டு இருக்கா. கொஞ்சுறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கா. திடீர்னு எதையோ போட்டு உடைச்சிடுறா போல. அது வரைய கறியெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்த நம்ம யூ இருக்கான்ல, இவ பொத்தன் கீழே விழுந்ததால போர்ஸ்ல கறியை கொஞ்சம் கோணலா கட் பண்ணிடுறான். நம்மால் தான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆச்சே, இப்படி அரை பீஸ வச்சுட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு மத்த எல்லா பீஸையும் எடுத்து இப்ப பிஞ்சு போச்சுல்ல அதே ஷேப்க்கு கட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இவ்வளவு சத்தம் போட்டா நான் எப்படி நிம்மதியா வாழ்றதுன்னு அவன் நாய் கூட அவ பாட்டுக்கு கொஞ்சிட்டு இருக்கா. அந்த சத்தம் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய மியூசிக் ஒண்ணு போட்டு விட்டுறான் ஹை வால்யூம்ல. ஷாமான் பாக்குறா, என்னது பக்கத்து வீட்ல இருந்து இவ்வளவு சத்தம் வருது, ஹலோ சவுண்ட குறைங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறா. ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம ஹை வால்யூம்ல யூ பாட்டை போட்டுட்டு நல்லா நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஷாமானுக்கு கொஞ்ச நேரத்துல கடுப்பாயிடுது. ஹலோ சாருன்னு கதவை தட்டுறா. டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. லைட்டா கதவை திறந்தா யூக்கு உடம்பு முடியல போல படுத்துட்டு கதறிட்டு இருக்கான். ஷாமான் டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிடுறா. சரி என்னாச்சு சார், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு ஆம்புலன்ஸ்ல கேக்குறாங்க. இந்த ஸ்பெசிபிக் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு யூ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க ஒய்ஃபான்னு கேக்குறாங்க. நானா, இவருக்கா, சும்மா கண்டதையே பேசாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு ஷாமான் சொல்லிட்டு இருக்கா.
எந்த ஹாஸ்பிட்டல்ல ஜியா வேலை பாக்குறாளோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆமா, ஜியா ஒரு டாக்டர். நேரா உள்ள போறவ ஒரு பேஷண்ட்க்கு எமர்ஜென்சி சர்ஜரி வேணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜியா உள்ள போயிட்டு வயிறுல கையாலேயே கொஞ்சம் பிரஸ் பண்ணிட்டு, இப்போதைக்கு பவல் மூமெண்ட்டை கம்மி பண்ணிட்டேன், இப்போ உடனே எமர்ஜென்சி சர்ஜரி பண்ண வேண்டாம், சிடி ஸ்கேன் எடுங்க, இதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ல, இந்த மாதிரி டாக்டர் கிடைக்கிறதுக்கு கொடுத்துதான் வச்சிருக்கணும்னு அங்க இருக்கிற மத்த ஜூனியர் டாக்டர்ஸே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க யூயோ உள்ள போறான். அவனை பாக்குறதுக்கும் ஜியா தான் வரா. ஹலோ, நீங்க தானே யூயோ, வயசு என்னன்னு கேட்க 40 போகுது அப்படின்னு யூயோ சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, பெயின் கில்லர் ஏதாவது சாப்பிட்டீங்களா, பேண்ட்டை கழட்டுங்க, நாங்க உங்களுக்கு செக் பண்ணோம், ஏன்னா ஹெமராய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்ல, ஹெமராய்ட்ஸா, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எதுக்கு பண்றீங்க, ஷொங்கு டாக்டர் எங்க, அவர்கிட்ட தான் நான் செக் பண்ணிக்குவேன், இல்லனா எனக்கு ட்ரீட்மெண்டே வேணான்னு யூயோ வலியோட கிளம்பி அங்கிருந்து போயிட்டு இருக்கான். பின்னாடி கை வச்சு புடிச்சிட்டே ஜியா போறா. சரிங்க, இன்னொரு 4 ஸ்டெப் நடங்க பாக்கலாம்னு சொல்ல நடந்தா, ஆனா பின்னாடி பயங்கரமா வலிக்குது. யூ துடிக்க ஆரம்பிக்கிறான். சரி, நான் ட்ரீட்மெண்ட் கூட உங்களுக்கு பாக்கல, நீங்க கேக்குற டாக்டர் கன்சல்டேஷன்ல இருக்காரு, இப்ப நான் உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுத்து படுக்க வைக்கிறேன், அப்புறமா நாளைக்கு எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம், ஆனா இப்போதைக்கு கிளம்பாதீங்க, ஓகேவா அப்படின்னு ஜியா கேக்குறா. இப்ப சொன்னீங்களே, இது நல்லதா இருக்கு, பரவாயில்ல, நீங்க நல்ல டாக்டர்னு யூ இந்த பொண்ணு கிட்ட இன்னும் கேட்டு பாப்போன்னு சில கேள்வி எல்லாம் கேக்குறான். 10 கேள்வி தாண்டிடுது. என்ன ஹேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, நான் ஏன் ஹேட் பண்ண போறேன் அப்படின்னு ஜியா சொல்றா. பரவாயில்லையே, சூப்பர், நீங்க நல்ல டாக்டர் தான் அப்படின்னு யூ உள்ள போய் படுத்துக்கிறான். இங்க அந்த ஷாவ்மானுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் போன் பண்ணிருக்கான் போல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தேன்னு ஷாவ்மான் சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்குதுமா அப்படின்னு டாக்டர் ஜியா சொல்ல ஆரம்பிக்க, என்னது அவரா, ஆம்பளையவா கூட்டு போனோன்னு ஷாவ்மானோட பாய் ஃப்ரெண்ட் கத்த ஆரம்பிக்க, சாரின்னு ஜியா சொல்றா. இல்ல, என் பாய் ஃப்ரெண்ட கண்டுக்காதீங்க, எப்பவுமே அவன் கொஞ்சம் ஓவர் பொசசிவான ஆனவன், நான் கிளம்பலாமான்னு கேட்க, அவர் நல்லதா இருக்காரு, நீங்க கிளம்புங்கன்னு ஜியா ஷாவ்மான் அங்க இருந்து கிளப்பி விட்டுடுறா. இங்க அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம யூ பக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டலோட வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் வந்து நின்னுட்டு ஜியாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி ஹெமராய்ட்ஸோட ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கறதால இவரை நம்ம கவனமா வாட்ச் பண்ணிக்கணும், ட்ரீட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன்னு ஜியா அவளோட டீம் ஒட்டுமொத்தமா வெளியே கிளம்புறாங்க. வேகமா பக்கத்துல வந்துட்டு நம்ம ஷொங்கு டாக்டர் இருக்காருல, யூயோட சொந்த தம்பி போல, நான் என்னன்னா ரொம்ப உடம்பு முடியலையா, வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, நீ எனக்கு காசு கொடுத்தியே, அதை நான் வேணா உன்ட்டையே திரும்ப கொடுத்துருவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா அடுத்து அவங்க குடும்பமே உள்ள வருது. யூயோட அம்மா, அடுத்து யூயோட தம்பி ஆல்ரெடி இருக்காரா, அவரோட ஒய்ஃப், குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வராங்க. ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எதுக்குமா ஃபிளவர்ஸ்லாம் யூ கேக்குறான். இல்லடா, உனக்காக இல்ல, பேச்சுலர் வாட எனக்கு பிடிக்காது, அதனால்தான் ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு அம்மா யூவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, பெரியப்பா, உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு அந்த குட்டி பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் சீக்கிரம், சின்ன குழந்தைங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு யூ சொல்றான். அங்க அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிக்கிறா லைட்டா. யூக்கு அவங்க அந்த சீனியர் சிஇஓ இருக்கால, அவ கால் பண்றா. என்னடா ஒரு பொண்ணு குரல் கேக்குது, என்ன ஒரு பொண்ணு கூட பார்க்க மாட்டியா, ஏண்டா பொண்ணு ஹேட்டரா இருக்குன்னு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யூ அன்னைக்கு ஈவினிங் முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பிட்டு இருக்கான். ஜியா பின்னாடியே வரா. சார், இன்னும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியல, உங்களுக்கு என்ன சின்ன வயசு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கு மேல நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்ல யூ திரும்பி பாக்குறான். ஹலோ டாக்டர், நீங்க போனை எப்ப எடுத்தாலும் ஹலோ ஹாய்ன்னு சொல்லாம சொல்லு அப்படிங்கிறீங்க, அந்த அளவுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா எல்லாருக்கும் வந்துட்டு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம், உங்களுக்கே வயசாயிடுச்சு, நீங்களும் பாத்து இருந்துக்கோங்கன்னு நக்கலா பேசிட்டு போறான். ஜியாக்கு போன் வருது. ஹலோ சொல்லு அப்படிங்கிறா. அவளைச்ச நமக்கு வயசு தான் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைக்கிறா. ஜியாக்கு ஏதோ டேட்டுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்காக அவங்க ஃபேமிலில இருந்து அவங்க அப்பா தான் போன் பண்ணிருக்காரு. ஜியா டேட்டுக்கு போறா. அங்க இருக்க பையன் ரொம்ப பெரிய பணக்காரன் போல, இவகிட்ட கண்டபடி பேசிட்டு இருக்கான். ஜியாவால தாங்க முடியல. அங்க இருந்து நேரா ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி வந்து உட்காந்துட்டு, அப்பா, இந்த மாசத்தோட கோட்டா முடிஞ்சிருச்சு, என்னால அந்த பையனை சகிச்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இருக்கா. என்னம்மா இந்த நேரத்துல நூடுல்ஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னு கடைக்காரர் கேக்குறாரு. யூ சாப்பிடுவான்ல, அதே ஷாப் தான். இல்லங்க, சாப்பிடுறதுக்கு வேற இடத்துக்கு போனேன், அங்க கம்ப்ளீட் பண்ண முடியல, உங்க நூடுல்ஸ் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு ஜியா சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் ஷாவ்மான் இருக்கால, அவளை பாக்குறதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு உன் பாய் ஃப்ரெண்டு வேணும்னே உட சண்டை போடுறாடி, உன்னை எப்படியாவது கழட்டி வேணும்னு அவன் பாக்குறான், நீயே பிரிஞ்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறான், அவனெல்லாம் வந்துட்டு நல்ல பையன் நினைக்காத, கல்யாணம் ஆகணும் தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில, ஆனா அவன மாதிரி ஒரு ஆளுலாம் கல்யாணம் பண்ணாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுல ஹேண்ட்ஸமா ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லல, அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, அவருக்குலாம் வயசு ஆயிடுச்சு, இன்னும் 10 வருஷத்துல அசிங்கமாயிருவாரு, அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு அங்க வந்து ஷாவ்மான் கேட்டுட்டு இருக்கா. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கியூட்டா ஒரு பையன் வந்திருக்கான், நான் போய் மேக்கப் பண்ணிட்டு வரேன்னு ஷாவ்மானோட ஃப்ரெண்டு உள்ள போறா. பார்த்தா ஷாவ்மான் டோர் ஓபன் பண்ணா ஷென் இருக்கான்ல, அவன் தான் நிக்கிறான். எங்க பாஸ ஹெல்ப் பண்ணி காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு அதனால அவர் கிஃப்ட் கொடுத்து விட்டாருன்னு ஒரு கவர் கொடுக்க, பார்த்தா அந்த ஃப்ரீயா கிடைச்ச 2 மூவி டிக்கெட்டும் ஒரு லாலிபாப்பும் இருக்கு. இது ஒரு கிஃப்டாங்கிற மாதிரி ஜியா பாக்குறா. இது என்னோட சார்பில் ஒரு கிஃப்ட்னு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் கொண்டு வந்து ஷென் கொடுக்குறான். நீங்க எதுக்கு எனக்கு கிஃப்ட் குடுக்கறீங்கன்னு ஷாவ்மான் கேட்க, என் பாஸ காப்பாத்திருக்கீங்களே, அவருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா எனக்கு வேலை இல்லாம போயிருக்கும்ல, அதுக்குதான், உங்க நம்பர் மட்டும் தரீங்களா, என் பாஸ்க்கு ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு கேட்க,
உடனே அவளும் நம்பரை கொடுத்துடுறா. ஃப்ரெண்டு வந்துட்டு அதுக்குள்ள கிளம்பிட்டானா, மேக்கப் போட்டு வந்தது வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா நம்ம யூ போயிட்டு அவனோட டிசைன் பண்ண வீட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல தர லைட்டா கோணலா இருக்கு. அங்க இருக்கிறவரை கூப்பிட்டு, யோ என்னையா அது பண்ணி வச்சிட்டு இருக்க, தர கோணலா இருக்கு, தரைய முதல்ல பேத்தெடுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு குறையே இல்ல, ஓனர் கிட்ட காட்டிட்டேன், அவரே ப்ராப்ளம் இல்லன்ட்டாரு, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஓவரா இமோஷனல் ஆகணும் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. என்னது நான் இமோஷனல் ஆகுறேனா, நானே உடைச்சிருக்கிறேன், கரெக்டா இப்ப போடல, நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷென் அந்த பக்கம் போய் எட்டி பாக்குறான். இதுல யார் வின் பண்ணுவா, என் பாசா இல்ல இந்த கொத்தனாரா, பாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துட்டு இருக்க. பார்த்தா நம்ம யூ வின் பண்ணிடுறான், கொத்தனார கீழே தள்ளி விட்டுடுறான். ஆனா அப்பன்னு பார்த்து மறுபடியும் ஹெமராய்ட்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிக்குது போல. கைய வச்சு புடிச்சிட்டு முடியலன்னு கத்த ஆரம்பிக்க ஷென் உள்ள வந்துடுறான். நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோடயே மறுபடியும் கிளம்பி யூ அவனோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். அங்க சிஇஓ பாக்குறா. ஏண்டா உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்றதுல உனக்கு என்னடா ப்ராப்ளம் இருக்கு, ஏண்டா அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க ஷென்னு வந்துடுறான். ஷென்னு உள்ள வந்துட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வேற வாங்கி கொடுத்திருக்கேன், அந்த காசை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கடா எக்ஸ்ட்ராவா கிஃப்ட்லாம் கொடுக்குற அப்படின்னு யூ கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா ஒரு மூவி டிக்கெட் லாலிபாப் இதெல்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு ஷென்னு கத்த ஆரம்பிக்க, அது என்னோட லக்குடா, என் லக்கையே கொடுத்திருக்கேன், அந்த பொண்ணு கிட்ட எதுவும் பேசலான்லாம் நீ மனசுல ஐடியா வச்சிட்டு இருக்காத, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல, நேத்து ஏதோ போன்ல கூட கொஞ்சம் இருந்தா அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து சிஇஓ பாக்குறாங்க. டேஷன் உனக்கு தான் ஷாஷா இருக்கால, அவளை நீ லவ் பண்றக்கல, அப்புறத்துக்கு அடுத்த பொண்ணுங்களெல்லாம் பத்தி நீ அக்கறைப்பட்டு இருக்க, அவ எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அவளை ஏமாத்துற வேலை வச்சுக்காதன்னு கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா யூ ஒரு போர்டு இருந்தது இல்ல, ஹோல்டிங் இருந்ததே, அதை கொண்டு வந்து பிரிண்ட் போட்டு பெரிய எலைட் டிசைனர் அப்படின்னு அவன் போட்டோவை அவனே மாட்டி வச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் இவர் நார்சிசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குன்னு மத்த ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு யூ கிளம்பி போயிடுறான். அப்போ இந்த டாக்டர் ஒருத்தர் இருந்தான்ல வைஸ் பிரசிடென்ட், அவனை பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அவன் ஏதோ நம்ம யூ கிட்ட காசு கேட்டிருப்பான் போல. உன்கிட்ட காசு கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூ கேட்டுட்டு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல சம்பளம் கொடுக்கறது இல்லையான்னு கேட்க, எல்லாரும் உன்னையும் என்னையும் தான் அண்ணன் தம்பி நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அண்ணா உன் தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், அப்படிதான் நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஸ் ஆனோம், ஆனா உன் தங்கச்சி எனக்கு ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறா, உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கும் மேல பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் இல்லையா, இவரோட ஒய்ஃப் தான் வந்துட்டு நம்ம யூயோட தங்கச்சியா. ஆமா உனக்கு தான் எந்த பொண்ணுங்களையுமே செட் ஆகாதே, எல்லா பொண்ணுங்களுக்கும் உனக்கும் ஆகாது, எப்படி உனக்கு இந்த பொண்ணுங்க மேட்டர்லாம் தெரியும்னு அவர் கேட்க, இல்லையே அந்த டாக்டர் இருக்காங்களே அவங்க என்ன வந்து ஹேட் பண்ணவே இல்லை தெரியுமா அப்படின்னு யூ பெருமையா சொல்லிக்கிறான். எங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க, இப்ப பாரு அப்படின்னு டாக்டர் கிட்ட போய் பேசுற மாதிரி ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு போறான். ஆனா அதுக்குள்ள ஜியாக்கு அவங்க அப்பா போன் பண்றாரு. ஒரு 4-5 பசங்களை லைவ் கால்ல கோத்து விடுறாரு. இங்க பாருமா நீ தான் டேட் போக மாட்டேன்னு சொல்லிட்ட, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜியா செம்மையா கடுப்பாயிட்டு போனை கட் பண்றா. ஆனா அப்பயும் வர வழியே இல்லாம யூ இருக்கான்ல, நீங்க அவங்களெல்லாம் பத்தி தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க பாவம் சிங்கிளா இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படியாவது அவங்களோட கோத்து உண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஐடியா இருக்கும், உங்க அப்பா அம்மா மேல கோவப்படுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாதுன்னு சொல்ல, உடனே ஜியா பாக்குறா. ஏற்கனவே நீங்க என்ன பயங்கரமா கேவலப்படுத்துனீங்க, வயசாயிடுச்சு லெஃப்ட் ஓவர் உமன்னு சொன்னீங்க, இப்ப வந்து எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஜியா அங்க இருந்து போயிடுறா. அடுத்த உடனே இந்த பிரதர் வந்துட்டு, நான் சத்தியமா என் வாழ்க்கையில இந்த டாக்டர் யார்கிட்டயுமே ஹார்ஷா பேசி பார்த்தது இல்ல, ஆனா அவங்களே ஹார்ஷா பேச வைக்கிற என்ன மாதிரி ஆளு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஜியா வேற போகும்போது, அன்னைக்கு நான் தியேட்டர்ல பார்த்தேன்ல அந்த ஆள் தானே நீங்க அப்படின்னு கேட்க, அதை இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா, நான்லாம் உங்களை பார்த்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அதுல வேற அவன் பந்தாவா பேசியிருக்கான் யூ. அவங்க ஆனா கண்டுக்காம போயிருக்காங்க. இங்க இந்த ஷவுமான் இருக்கால தான் பக்கத்து வீட்டு பொண்ணு, அவ ஏதோ கார் சர்வீஸ் பண்ற இடத்துல வேலை பாக்குறா போல, கார் எல்லாம் விக்கிறது தான் அவளோட வேலை. அங்க ஒருத்தர் வந்துட்டு காரை ஓடி பாக்குறேன்னு சுத்தின்னு ரேஸ் மாதிரி போயிட்டு இவ கூடயே போனவளுக்கு கொமட்டிட்டு வர ஆரம்பிக்குது. உள்ள வந்துட்டு வாமிட் வர மாதிரி இருக்குடி அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டா. ஆனா இப்படி பார்த்துதான் கார் வாங்குவாரு, வாங்கிட்டாருன்னா காரை எவ்வளவு தெரியுமா பத்திரமா பாத்துக்குவாரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. சில பேர் தான் இருக்காங்களே கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிற வரைய பின்னாடியே வந்துட்டு இருப்பானுங்க, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட கண்டுக்க கூட மாட்டானுங்க அப்படின்னு ஷவுமான் சொல்றா. யாருடி உன் பாய் ஃப்ரெண்ட சொல்ற மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூ கிட்ட யாரோ ஒருத்தங்க சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்க. சென்னு வேகமா போன் பண்றான், யூ சார் எங்க இருக்கீங்க, சீக்கிரம் ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு கத்திட்டு. அதே நேரத்துல இந்த ஷவுமானும் ஃப்ரெண்டும் பாக்கும்போது அவளுக்கு நிறைய பார்சல் வந்திருக்கு. ஷவுமான் பாய் ஃப்ரெண்டுக்கு என்னென்னலாம் கிஃப்ட் கொடுத்தாலோ அது எல்லாமே ரிட்டர்ன் வந்திருக்கு. நான் சொன்னேன்லடி அவனை கழட்டி விட்டான் பாருன்னு ஃப்ரெண்டு சொல்றா. ஷவுமான் போன் எடுத்து கத்திட்டே போயிட்டு இருக்கா. பார்த்தா இந்த பொருளான் டெலிவரி பண்ணதுக்கு கூட சார்ஜை இவங்க கிட்ட வாங்குற மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்து வச்சிருக்கான் அவன். ஃப்ரெண்டு இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டிட்டு இருக்க.
பார்த்தா உள்ள நம்ம யூ வந்தான்ல, ஏற்கனவே கட்டிட்டு இருந்த வீடு பாதியிலே நின்னு போயிடுச்சாம். அதான் ஏற்கனவே நம்ம யூ தர கோணலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணால, அதனால நின்னு போயிருக்கு. தர போட்டுட்டு இருந்தவரு, அவர் பேரு சன், அவர் வரவே இல்லையாம். அவர் நாங்க வர வச்சிடுறோம், சீக்கிரமா முடிச்சு கொடுத்துடுறோம்னு 3 பேருமா கெஞ்சி அவர் அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. சிஇஓ பாக்குறா, ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதான் அவங்களே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிருக்காங்கலடா அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன், சன்னு தானே, நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான். யூ பக்கத்துல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். இன்னைக்கு நம்ம யூவோட பர்த்டேவா. பர்த்டே இருக்கிறவங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்னு சொல்ல, யூ அந்த கார்டை யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு நேரா சன் இருக்கார்ல, அவரோட வீட்டுக்கு தான் கிளம்பி போறான். அப்பா வந்துட்டாருன்னு பசங்க எல்லாம் பர்த்டே பாப்பர்ஸ் எல்லாம் வெடிக்கிறாங்க. ஆனா வந்திருக்கிறது யூ தான். அவங்க ஒய்ஃப் அங்க வந்துட்டு, வாங்க வாங்க பிள்ளைங்க அப்பா நினைச்சிட்டாங்க, உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூ உள்ள போய் செக் பண்றான். கரெக்டா தரெல்லாம் பக்காவா போடப்பட்டிருக்கு. உள்ள சன்னு வராரு. எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு, என் பர்த்டே 60 வயசு ஆயிடுச்சு, இடுப்பெல்லாம் ஒரே வலின்னு சொல்ல, உங்களுக்கு 60 வயசு இல்ல 50 தான், கொஞ்சம் ஓவரா பேசாதீங்க, எப்ப வேலைக்கு வர போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உங்க வீட்டுல எல்லா கோடும் கரெக்டா இருக்கு, உங்க வீடு மட்டும் வீடு இல்ல, அவங்களுக்கு அவங்க வீடும் ஒரு கோவில் மாதிரிதான். சோ அடுத்தவங்க வீடையும் உங்க வீடு மாதிரி நினைச்சு வேலை பாருங்க, இந்தாங்க கிஃப்ட்னு பால் பவுடர் ஒரு டப்பாவை பெருசா வாங்கிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். எங்க அவர் கிளம்பிட்டாரான்னு நம்ம சன்னோட ஒய்ஃப் வராங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கங்கிறத ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்களேன், இத கூட உங்க பர்த்டேக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவர் போல அப்படின்னு. சன்னுக்கு தான் லைட்டா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. சன்னுக்கும் யூக்கும் ஒரே நாள் பிறந்த நாளாம். இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூக்கு பர்த்டே வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு சிஇஓ 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஷென்னு கேக்குறான், 8 வருஷமா நீங்க ஒன்னதான் வேலை பாக்குறீங்க, நீங்க பேசாம உங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த யூ இருக்கார்ல, இவ்வளவு கொடூரமா இல்லாம இருப்பார்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு கேட்க, ஏண்டா உலக அமைதிக்காக என்னோட அமைதியா நான் தியாகம் பண்ணுமா, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு சிஇஓ கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஷென்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அவ வரா. ஷென்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரு ஷாஷா போல. உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க் எல்லாம் வாங்காம இஷ்டத்துக்கு தப்பு தப்பா வாங்கிட்டு வந்திருக்கா. இன்னைக்கும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சோகமா வந்து உட்காந்துட்டு, அம்மா யூ சார் எங்க ஆளை காணோம், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே தானே அப்படின்னு கேட்டுட்டு கேக் வாங்கலாமான்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பனா பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண மாட்டான், நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சிஇஓ சொல்லிட்டு இருக்காங்க. யூ இங்க நேரா தங்கச்சி ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு தான் போயிருக்கான். தங்கச்சி ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து ஒரு ஆன்டிக் கேமராவை எடுத்துட்டு வந்து அதை இங்க யூட்ட விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். எனக்கு ஒரு இதை வச்சுட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடு, அதை வச்சு நான் என்ன பண்ணுனா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறான், அதுல நான் ஒரு ஷேர் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், உன் தங்கச்சி எனக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கெஞ்சி கேட்க, இதான் என் கார்டு, இதுல இருந்து காசு எடுத்துக்கோ அப்படின்னு யூ காசை கொடுத்துடுறாரு. பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்க, என் பர்த்டே அப்படின்னு யூ சொன்னதும், பர்த்டே என்னைக்குன்னு கேட்க, இன்னைக்குதான் அப்படின்னு யூ சொல்றான். இன்னைக்குதான் பர்த்டேவா, கேக் வாங்கலாமா, செலிப்ரேட் பண்ணலாமான்னு கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூ அங்க இருந்து கிளம்பிடுறான். யூயோட அம்மா போன் பண்றாங்க. உன் பர்த்டேக்கு ஒண்ணு பாக்க வரலான்னு தாண்டா நினைச்சேன், ஆனா உன் ஆண்டி ஏதோ முக்கியம்னு சொல்லிட்டு போன் பண்ணி கூப்பிட்டுட்டா, மறக்காம கேக் கட் பண்ணிடு, புரியுதா, நூடுல்ஸ் சாப்பிடு, அப்பதான் நூடுல்ஸ் மாதிரி நீளமான ஐஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே ஒரு கேக் ஷாப் வருது, அதுல வேற ஆஃபர் வேற இருக்கான். பாத்துடுறான் நம்ம யூ. சரி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இங்க நம்ம ஷென்னு ஷாஷா 2 பேரும் ஒன்னா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. ஷாஷா உன் பாஸ் தானே, அவருக்கு விஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த சிஇஓ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட யூ மேல லைட்டா ஒரு கண்ணு இருக்கும் போல. பர்த்டேக்கு விஷ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த வருஷம் சீக்கிரமா உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும், உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. அதே மாதிரி நம்ம ஷென் இருக்கான்ல, அவன் கூட கரெக்டா கால் பண்ணிடுறான். யூ போன் எடுக்கிறான். எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்க, ஷென்னுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதுவா, நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டிங்க மட்டும் பத்தி பேசிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்து நம்ம யூ வாய்ஸ் மெசேஜ் ஏதோ வந்திருக்கேன்னு பாக்க, அதுக்குள்ள சிஇஓ அந்த வாய்ஸ் மெசேஜ் டெலீட் பண்ணிடுறா. யூ போன் பண்ணிட்டு என்ன மெசேஜ் டெலீட் ஆயிருக்குன்னு கேட்க, இல்ல நாளைக்கு ஒரு ஃபைல் எடுக்கணும், அதுக்காக தான், அதை ரிமைண்ட் பண்றதுக்காக தான் மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்னு இவளும் சமாளிக்கிறா. ஆக மொத்தத்துல 2 பேருமே விஷ் பண்ணல. யூ தனியா கேக் கட் பண்ணலான்ட்டு மெழுகுவத்திலாம் அதுல வச்சிட்டு இருக்க, கதவை தட்டுறாங்க யாரோ. வேகமா இவனும் போய் கதவை திறக்கிறான். ஷவுமான் இருக்கால, அவ ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பால, அவதான். இன்னைக்கு ஷவுமான் ஆல்ரெடி ரொம்ப சோகத்துல இருக்கு, குடிச்சிட்டு இருக்கா. அவ ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், கதவை ஓபன் பண்ண மாட்டேங்கிறா. சார் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு கெஞ்சி கேட்க, யூக்கு இப்ப வர வழியே இல்ல. பால்கனி வழியா ஒரு கயிறை கட்டிட்டு இந்த பால்கனில இருந்து அந்த வீட்டு பால்கனிக்கு ஒட்டுல நடந்தே போயிட்டு இருக்காரு. பார்த்தா உள்ள எக்கச்சக்கமா ஒயின் பாட்டிலா கிடக்கு, குடிச்சிட்டு மல்லாந்து கிடக்குறா அந்த ஷவுமான். உள்ள போயிட்டு, மா எந்திரிமா, இரு நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு அங்க ஃப்ரெண்டையும் உள்ள விட்டுடுறாரு. இந்த ஆள் இதுக்கு ஏன் அபார்ட்மெண்ட் குள்ள வந்தா, இவன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு போதையிலயும் நம்ம ஷவுமான் உளர ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டு பாத்துட்டு, சார் நீங்க ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கீ எடுத்துட்டு வரல, என்னால என் வீட்டு வாசலுக்கு டைரக்டா போக முடியாது, வந்த வழியே போறேன் அப்படின்னு மறுபடியும் யூ போயிட்டு இருக்காரு. போய் ஃப்ரெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு எட்டி பாக்குறா. இல்ல வேணாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, இருடி நான் உனக்கு ஹாட் வாட்டர் போட்டு வரேன்னு ஃப்ரெண்டு கிச்சனுக்குள்ளதான் போறா.
ஆனா அதுக்குள்ள ஷாமான் எந்திரிச்சிட்டு எங்க என் ஒயின் எங்க என் ஒயின்னு கேட்டுட்டு டப்புன்னு அதே இடத்துலயே மயங்கி விழுந்துடுறா. நேரா யூ கிளம்பி போறான். மயங்கி விழுந்த ஷாமான 2 பேருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் பாக்குறதுக்கு கூப்பிடுறாங்க. பார்த்தா நம்ம ஜியா தான் டாக்டரா. என் கூட ஒரு பொண்ணு வந்தாலே அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்க, அந்த பொண்ணுக்கு நாளைக்கு வேலை இருக்கான், கிளம்பிட்டா. நான் தான் கூட இருக்கேன்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, இப்ப நாங்க நார்மல் பண்ணிட்டோம் மருந்தெல்லாம் கொடுத்து, கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு காலைல அவங்க கிளம்பட்டும்னு சொல்ல, யூ பாக்குறான். இன்னைக்கு பர்த்டே முதமா கேக்கே கட் பண்ணலன்னு மறுபடியும் ஒரு புது கேக்க ஆர்டர் பண்றான். ஹாஸ்பிட்டல்லயே டெலிவரி பண்றாங்க. ஒரு ரூம்ல போய் உட்காந்துட்டு ஒரே ஒரு கேண்டில் வச்சுட்டு விஷ் எல்லாம் என்ன பண்ணும்னு நினைச்சிட்டு கேண்டில ஊதிட்டு ஃபர்ஸ்ட் கேக்க சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிடும் போது இவ்ளோ பெரிய கேக்க நம்மளே சாப்பிட போறோம்னு பக்கத்துலதான் ஜியா இருக்கா. அவளுக்கு ஒரு பீஸ் குடுக்கலான்னு பிளேட்ல ஒரு பர்த்டே கேக் எடுத்து போய் குடுக்குறான். என்னது இது பர்த்டேவா அப்படின்னு அவ கேக்குறா. யாருக்கு பர்த்டேன்னு. இல்ல இந்த கேக் நல்லா இருக்கும் இந்த கடையில, அதான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் உங்ககிட்ட தப்பா பேசிருக்க கூடாது, கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், வார்த்தை தப்பா போட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வார்த்தைகளை சரியா போட்டு பேசுறதுக்கு வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம யூ கிளம்பிடுறான். ஜியா பாக்குறா. கேக்க பாத்துட்டு ஹாப்பின்னு மட்டும் அதுல இருக்கு, பர்த்டே கட்டா இருக்கு. சிரிச்சுட்டே அவ்வளவு அந்த கேக்க சாப்பிட ஆரம்பிக்கிறா. இந்த யூ சாரி எல்லாம் கேட்டுட்டு கேக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு கெத்தா ஹீரோ மாதிரி வெளியே போயிட்டு இருக்கான். ஆனா போகும்போதே பின்னாடி மறுபடியும் பிரச்சனை வந்துருது. வலி தாங்க முடியாம அப்படியே விழ நர்ஸ் பொண்ணு அங்க வரா. தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் அட்மிட் பண்றாங்க. ஜியா உள்ள வரா. இந்த தடவை ரொம்ப உடம்பு சீரியஸா இருக்கு, இப்போ உடனே பார்த்துதான் ஆகணும், பேண்ட கழட்டுங்கன்னு சொல்ல, கண்ணீர் விட்டுட்டே யூ பர்த்டே அன்னைக்கு நான் படாத அவமானமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணீரை விட்டுட்டு பேண்ட கழட்டி விட்டுட்டு இருக்கான். ஐயோ பாத்துங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்தவே ஆரம்பிச்சிடுறான். ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு ஜியா அடுத்து மறுபடியும் ஷாமான பாக்க போறா. ஓவரா குடிச்சிட்டீங்க, வேற ஒண்ணும் இல்ல, இப்போ உங்க உடம்பு நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இல்லங்க நான் பொதுவா இப்படி குடிக்க மாட்டேன், இப்பதான் ஹார்ட் பிரேக் போயிட்டு இருக்கு, அதனாலதான் சொல்ல, ஹார்ட் பிரேக்கு உங்க பாடியை அஃபெக்ட் பண்ணிக்காம என்கிட்ட ஒரு வித்த இருக்கு, கத்து தரவா அப்படின்னு ஜியா கூட்டு போறா. ஷாமான மொட்டை மாடியில நிக்க வச்சுட்டு 2 பேரும் ஊன் கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்ல, இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்றா. ரொம்ப நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கூட சாப்பிடறதுக்கு வரீங்களா, உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஷாமான் சொல்றா. இல்ல அதுல வேற சாப்பிட்டு உடம்பு வெயிட் போடுறதுக்கா அப்படின்னு ஜியா கேட்க, இல்லங்க உடம்பு வெயிட் போடாம கம்மி ஆயில்ல எனக்கு சமைக்க தெரியும், ப்ளீஸ் நீங்க என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும், நானும் என் ஃப்ரெண்டும் இந்த ஊருக்கு புதுசு, எங்களுக்கு நீங்க யாருமே இல்ல, உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இங்க இருக்கிறவங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல, கண்டிப்பா நான் ஒரு நாள் வரேன், இன்னைக்கு வரல வேலை இருக்கு அப்படின்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. ஜியா ஷிஃப்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரா. நைட்டு திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா. தூக்கமே அவளுக்கு சுத்தமா வரவே இல்ல. தூக்கமே வரலையே அப்படின்னு நைட்டு ஃபுல்லா உருண்டு பரண்டு படுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாப்பிட்டு அவ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர அவளோட ஜூனியர் நர்ஸ் 2 பேர் வராங்க. மேம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது, இதுக்கு எங்களுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா, கண்டிப்பா கியூல நிக்கணும், அப்ப நீங்க இன்னைக்கும் சரியா தூங்கலையான்னு கேக்குறாங்க. இல்ல நைட்டு முடிச்சிட்டு அப்ப சரியா தூக்கம் வரல, நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் யூ. உங்களை பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன், இது உங்களுக்குன்னு ஒரு டியூப் ஒண்ணு கொடுக்குறான். அதுக்குள்ள பார்த்தா யூ ஆர் த பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஓ நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லன்னு ஜியா சொல்றா. தேங்க்ஸ் நான் சொல்லவே இல்ல, நீங்க நல்ல டாக்டர் அப்படிங்கறத நான் அக்னாலேஜ் பண்றேன், அதுக்காக தான் இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு போய் ரொம்ப பெரிய ஆள் மாதிரியே யூ பேசிட்டு இருக்கான். என் ரிசல்ட் வந்துருச்சு, செக் பண்றீங்களான்னு கேட்க, வாங்க வாங்க என்னோட ஹாஸ்பிட்டல் ரூம்க்கு வாங்க அப்படின்னு உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. இதுதான் உங்ககிட்ட இருந்து நாங்க ரிமூவ் பண்ண கட்டியோட சின்ன துகள்கள் இதுல இருக்கு, இது படி பார்க்கும்போது உங்க உடம்புக்குள்ள கட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுவே சீரியஸா இருந்தா டியூமர் அதாவது கேன்சரா அப்படின்னு யூ கேக்குறான். ஆமா அப்படின்னு ஜியா சொல்ல, ஐயோ என் கடைசி வார்த்தைகள் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாக்குறேன், ஒரு ஐடியா கூட வரல, நீங்க ஏதாவது ஐடியா கொடுக்குறீங்களா அப்படின்னு யூ கேக்குறான். ஹலோ உங்களுக்கு இருக்கிறது நார்மல் கட்டி தாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணா மாத்திரை சாப்பிட்டாலே சரியா போயிடும், சர்ஜரி கூட உங்களுக்கு தேவைப்படாது, ஆனா அதை விட சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, பிளட் பிரஷர் ரொம்ப ஹைல இருக்கு, அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் கூட இருக்கு, சுகரும் வந்துட்டு பார்டர்ல இருந்துட்டு இருக்கு, இதுக்கு மேல நீங்க நல்லா ஹெல்தியா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது, ஆனா நீங்க நிறைய ஃபேட்டி ஃபுட் சாப்பிடுறீங்க, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இருக்கிறது ஒரு லைஃப், சோ மை லைஃப் மை ரூல்ஸ்னு திமிருத்தனமா பேசிட்டு யூ அங்க இருந்து கிளம்பி போறான். போற வழியிலே ஒரு நல்ல ஹோட்டல் வருது, ஃபேட்டி ஃபுட் எல்லாம் இருக்க ஹோட்டல். உள்ள நுழைஞ்சிடுறான் யூ. பார்த்தா அவனுக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருப்பான்ல, இப்ப அந்த கட் அவுட்ட பார்த்தே டென்ஷன் ஆனானே, அவன் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கான். ஒரே ஒரு பெஞ்ச் தான் இருக்குன்னு இவனும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. அவன் ஒரு டேட் வந்திருப்பான் போல ஒரு பொண்ணு கூட, அந்த எதிரி அவன் வந்துட்டு பயங்கரமா பில்டப் கொடுத்து ஃபாரின் அப்படி இப்படின்னு ஏதோ கான்செப்ட் எல்லாம் எடுத்து விட்டு ஓவரா பேசுறான். இவன் பேசுறத சத்தியமா என்னால கேட்க முடியாதுன்னு சாப்பிடாடி கூட பரவாயில்லன்னு யூ அங்க இருந்து கிளம்பிடுறான். யூ ஆபீஸ்க்கு வரான். சிஇஓ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு கிளையண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு போல.
எதுக்குங்க ரூம்லயும் கிச்சன்லயும் வுட் இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு கேட்க, ஒரு வீட்டிலேயே ரொம்ப முக்கியமான இடம் ரூமும் கிச்சனும் தான். அங்கயுமே வுட் சூப்பரா போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, இது நான் வாடகைக்கு தாங்க விட போறேன். இதுக்கு எதுக்குங்க நான் அவ்வளவு செலவு பண்ணணும்னு அந்த ஓனர் கேக்குறான். ஏன் சார் உங்க வீட்ல மட்டும் உங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும். அடுத்தவங்க வந்தா கம்ஃபர்ட்டா இருக்க வேணாமா? அவங்க தங்குறவங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்ல, அவங்க தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நான் இவ்ளோ காசு செலவு பண்ணுமான்னு அந்த ஓனர் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். சார் ஒரு 2 நாள் குடுக்குறீங்களா? இந்த பிரச்சனைய சரி பண்ணி நாங்க சீக்கிரமா உங்கள ரீச் பண்றோம் அப்படின்னு சிஇஓ பேச ஆரம்பிக்கிறா. போனா போது சீக்கிரமா முடிச்சு விடுங்கன்னு அந்த கிளையண்ட்டும் அங்க இருந்து கிளம்புறாரு. நீ எப்பதான்டா அடங்குவ அப்படின்னு சிஇஓ நம்ம யூயூவ திட்டுறதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஏதேதோ நடந்துருச்சு பயங்கரமா. தொடர்ந்து என்ன ஆக போகுது? இந்த யூயூவ எப்படிதான் யாரு சரி பண்ண போறாங்க? தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.